பெல் அடிக்குது. போய் கதவை திறக்கிறா பொண்ணு. பார்த்தா அப்பா கை நிமிர சாமானோட வந்து வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துட்டு கேட்குறா, என்னப்பா வாங்கப்பா வாங்கப்பான்ட்டு, என்னப்பா சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக இப்படி காலங்காத்தால வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா, நேற்று நைட்டு தூங்கும்போது உன்னை நினச்சி பார்த்தேன், சரி பிள்ளைங்களை உன்னையும் அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்ட்டு நான் வந்தேம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் மகளை நினைந்தருளும் போது எத்தனை நன்மைகள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அது எவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு வர்றாரு பாருங்க. அதுபோல் தான் நம் தேவன் நம்மை நினைந்தருளும் போது எத்தனை நன்மைகள் நமக்கு உண்டாகும் தெரியுமா? நம் குறைவுகள் நிறைவாகும், தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் நம்ம நினைக்க வேண்டும்னா நம்ம பாசமாக இருக்கணும், ஆண்டவருடைய அன்பாக இருக்கும், ஆண்டவர் மேலே நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கணும், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்போ தேவன் நம்மை மறக்கவே மாட்டார், நம்மை நினைந்தருளுவார். அவர் நம்ம நினச்சிட்டா போதும், நமக்கு ஆசீர்வாதங்கள் தேடி வரும். கர்த்தர் நம்மை நினைந்தருளுவாராக. காட் பிளஸ் யூ.